இந்த பொம்மை டாஸ்க்ல இன்னைக்கு 4வது ரவுண்ட் நடந்தது. 4வது ரவுண்ட்ல என்ன நடந்தது? எல்லாரும் பொம்மை எடுக்க ஓடிட்டாங்க. ஓடினதுக்கு அப்புறம் எல்லாருமே தனக்கு பேரை யாரை காப்பாற்றணும் அப்படின்னு விவரமா எடுத்தாங்க. ஆனா விஷால் மட்டும் என்ன பண்ணா அப்படின்னா, ஜாக்லின் பொம்மை உள்ளுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் பொம்மை ஹோல்ட் பண்ணான். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, தர்சிகா பொம்மை எடுத்துட்டு போய் உள்ளுக்கு வச்சிருந்தான்னா தர்சிகா சேவ் ஆயிருப்பான். தர்சிகா அவுட். அது மட்டும் இல்லாம ஜாக்லின் பொம்மையை எடுத்து வச்சிருக்கான்ல, ஜாக்லின் பொம்மையை போய் காப்பாத்துறதுக்கு ரயான் ட்ரை பண்றான். அதனாலதான் விஷால்கிட்ட ஜாக்லின் பொம்மையை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்போ சத்யா, அருண் இவங்க ரெண்டு பேரும் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொம்மையை புடுங்க விடாம ஹோல்ட் பண்றாங்க. ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயான் இவங்க எல்லாருமே ஜாக்லின் பொம்மை எப்படியா உள்ளுக்கு போகணும்னு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அந்த சண்டை நடந்தது. கடைசி ஒரு வழியா எப்படியோ மண்டே கிண்டே பிச்சு ரயான் கொண்டு போய் உள்ளுக்கு வச்சுட்டான். அதனால தர்சிகா பொம்மை யாருமே எடுக்கல. அதனால தர்சிகா அவுட். இது இல்லாம இன்னொரு பெரிய ஃபால்ட்டே நடந்திருக்கு. அது யாருமே கண்டுபிடிக்கல. வேற யாரும் இல்ல, அருண் பிரசாத் தான். அருண் பிரசாத் 2 பொம்மையை போய் உள்ளுக்கு வச்சிருக்கான். அதை யாருமே சொல்ல, ஒரு பொம்மையை போய் உள்ளுக்கு வச்சிருக்கான். இப்ப இந்த கிளிப்பை பாப்பீங்க. இது தெரியுதா? இந்த பொம்மையை உள்ளுக்கு வச்சிருக்கானா, அடுத்த கொஞ்ச நேரத்துல உள்ளுக்கு போய் சண்டை போட்டு யார் பொம்மையோ தலை இல்லாம, அநேகமா அன்சிதா பொம்மையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தலை இல்லாம உள்ளுக்கு வைக்கிறான். வச்சுட்டு கையை எடுத்துறான். அதுங்களையும் கட் பண்ணி வேற சீனை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பனா ஒருவேளை இந்த மீதி இருக்க மண்டையை மட்டும் வேற யாரோ உள்ளுக்கு வச்சிருக்காங்களா? அப்படி பார்த்தாலுமே அருண் எப்படி 2வது பொம்மையை உள்ளுக்கு வைக்கலாம்? அன்சிதா பொம்மைய. அப்பனா அன்சிதா பொம்மைய வச்சேன் கை தூக்குனது யாரு? இது பெரிய மிஸ்டேக் தானே. அப்பனா ஆர்வக்கோளார் அருண் 2 பொம்மையை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு இந்த சண்டேல பல ரூல்ஸ் பேசுறான். நம்மளே ஆர்வக்கோளாறுல 2 பொம்மை போய் வச்சுட்டோம். ஒரு பொம்மையை மறந்துட்டு இன்னொரு பொம்மையை வச்சிருக்கோம். நம்ம ரூல்ஸ் பேசக்கூடாதா? நம்ம எல்லாருமே அக்ரெசிவா விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்க, அப்படி விளையாடுங்க, இப்படி விளையாடுங்கன்னு அருண் பேசுறாப்ல. ஆனா தப்பே ஓமையிலதாயா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் செஞ்சது கரெக்டானா இல்ல அருண் மேல தப்பு இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.